போக்சாவில் தூக்கி என்னை ஜெயிலில் போட்டாலும் அடித்து உதைச்சாலும் இந்த பிறவியில் ஆனந்தி தான் எனக்கு வாழ்க்கை துணையாக வரணும் என்று பிடிவாதமாக இருந்தார் கணேசன். ஏன்ப்பா எங்களை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற, நிம்மதியாக இருக்க வழிவிட மாட்டியா என்ற அப்பாவை. ஐயா, உங்களோட இருந்தால் நிம்மதியாக இருப்பா, நீங்கள் அவளுக்கு வழித்துணையாக இருப்பீங்க. ஆனால் என்னோட இருந்தால் நான் அவளுக்கு வழித்துணையாகவும் வாழ்க்கை துணையாக இருப்பேன். கொஞ்சம் மனசு இறங்க ஐயா. கணேசா, சினிமா டைலாக்லாம் வாழ்க்கைக்கு ஒத்து வராது. அந்த பெரியவர் தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்கிறாரு. அவங்களுக்குன்னு குடும்ப கௌரவம், சமூக கட்டுப்பாடு இதெல்லாம் இருக்கிறத மறந்துட்டியா? என்ன மேடம் சமூக கட்டுப்பாடு, மானம்? நான் சேர்ந்து வாழ்கிறதுன்னு கேட்குறேன். சதி ஒழிக்கப்பட்டது உண்மைன்னா விதவை வருமானமும் உண்மைதானே? இதில் என்ன தவறு இருக்கிறது? சேர்ந்து வாழ்வது ஒரு குற்றமா? மேடம், அதெல்லாம் வேண்டாம். முடிவாக என்ன சொல்கிறாருன்னு கேட்டு சொல்லுங்கள். நான் ஒரு கொள்கையோடு இருக்கேன் மேடம். உங்களுக்கே தெரியுமே, திருமணம் செஞ்சால் ஒரு விதவை தான் பண்ணுவேன்ட்டு. எங்கள் நண்பரும் பலர் இப்படி இருக்கிறாங்களே, உங்களுக்கு தெரியாததா என்றான் கணேசன். ஐயா, எனக்கு ஒரு பொண்ணு இருந்தால் அதை நான் அந்த கணேசனுக்கு தான் கொடுப்பேன். அவ்வளவு நல்ல பையன் ஐயா. போலீஸ் இன்ஃபார்மராக பல வருஷம் எங்களுக்கு உதவி பண்ணியிருக்காரு. உங்களை விட அவர் உங்கள் பொண்ணை நல்லா பார்த்துப்பார். நம்பி கொடுங்க ஐயா என்றார் இன்ஸ்பெக்டர் அமுதா. ஓகே மேடம், நீங்கள் சொன்னதுக்கப்புறம் எனக்கு என்ன மறுப்பு சொல்ல முடியும்? சமூக மாற்றம் நடந்தால் நல்லது தானே. நான் செய்ய தவறு விஷயத்த இந்த சின்ன பையன் இவ்வளோ அறிவுபூர்வமாக பேசுகிறாரு, ரொம்ப மகிழ்ச்சி என்று சொல்லியபடியே அனைவரும் வீட்டை நோக்கி புறப்பட்டனர். நிம்மதியுடன், மகிழ்ச்சியாக.